வலிக்கு இழுத்து விடாதம்மா. 13 வயசுல ஒரு ஆபரேஷன், இப்ப 16 வயசுல இப்ப பண்ணிருக்கு சார். ஆமா சார். இப்ப இந்த டியூப் வழியா தான் எல்லா சாப்பாடுமே கொடுக்குறீங்களா? ஆமா சார். இப்ப இந்த வாய் வழியா எதுவுமே கொடுக்க முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது. இல்ல கொடுக்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்க்க சொன்னாங்க. கொடுத்து பாக்குறோம், வாமிட் வருது. வாமிட் வந்துருது. சோ இந்த பேக்ல போட்டு இந்த டியூப் வழியா தண்ணியா தான் கொடுக்குறீங்க. 200 மில்லி லிக்விடா தான் கொடுக்குறீங்க. சோ என்ன படிக்கிறீங்க பாப்பா? 11th படிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் இருக்கிறது கரியாப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற புல்வெளிங்கிற கிராமத்தில் உள்ள சண்முகம் ராஜேஸ்வரி அவங்களுடைய பொண்ணு, பேர் கோமுகி. இந்த பொண்ணு வந்து 11ஆம் வகுப்பு படிக்குது. அல்சர் தான் சொன்னாங்க. அல்சர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடல் பிரச்சனை வந்துட்டு குடல்ல சுருங்கி இருக்கு, அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடலையே வெட்டி தான் ஜாயின் பண்ணி தச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. இப்ப திரும்ப பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் பண்ணிருக்காங்க. தூக்கிட்டு தான் சார் போவோம். 2 பேரு பிடிச்சி தூக்கிட்டு அங்க சிமெண்ட் ரோட்ல கொண்டு தான் கார் போட்டு தூக்கிட்டு போகணும், ஏத்திட்டு போகணும். அவங்க ஒரு ஏழைகளுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வருது பாருங்க. ஒரு சாப்பிடாம இருந்து அல்சர் வர்ற பிரச்சனை, அந்த அல்சர்னால குடல்ல ஏற்படுற இன்னொரு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளால அந்த பொண்ணுக்கு குடல் சுருக்கம் ஏற்பட்டு ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு. இந்த மருத்துவ செலவுகளுக்கு அவங்கள்ட்ட சுத்தமாக பணம் இல்லை. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, விவசாய கூலி தான் எல்லாருமே. இப்போ அவங்க வந்து தஞ்சாவூரில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிறப்பானது ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்க்கறதுக்கு அவங்கள்ட்ட வந்து எந்தவித நிதி வசதியும் இல்லை. ஒரு தடவை தஞ்சாவூர் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு 7000 ரூபாய் செலவாகுதான். அதை விட பெரிய குடும்பம் அவங்களுக்கு சாதாரண சாலை போக்குவரத்து வசதியே இல்லை. அது வேற இது மழைக்காலமாக காரோ வேறு வாகனங்களோ அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அங்கேருந்து வெளியில் அவங்க ரோட்டுக்கு வரத்துக்கு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வர வேண்டியதாக இருக்குது. ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த வீடு. அதனால் நம்மளுடைய நண்பர்கள் உங்களால் முடிந்த உதவியை அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணோட குடும்பத்தாருக்கும் அது